வணக்கம். திரையரங்கம் சென்னை எக்ஸ்பிரஸ் 2013ஆம் ஆண்டு திரைக்கு வந்த இந்த இந்தி திரைப்படம் மீண்டும் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றப்பட்டு ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ரோஹித் ஷெட்டி. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஷாருக் கான், கதாநாயகி தீபிகா படுகோன். யூடிவி மோஷன் பிக்சர்ஸும் ஷாருக் கானின் ரெட் சில்லிஸ் என்டர்டெயின்மெண்ட்டும் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றன. இந்த திரைப்படத்தில் ராகுல்ன்ற கதாபாத்திரத்தில் ஷாருக் கான் வராரு. அவருக்கு 40 வயசு. 40 வயசு ஆகி கூட இன்னும் திருமணம் ஆகலை. இப்படிப்பட்ட நிலையில் அவருடைய தாத்தா அவர் ஒரு கிரிக்கெட் பிரியர். படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் தொலைக்காட்சியில் வரக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு போட்டி அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் அந்த கேமை விளையாடிக்கிட்டு இருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் 99 ரன் எழுதும்போது சச்சின் அவுட் ஆகிடுறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கிராண்ட் ஃபாதருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு மரணம் வந்துடுது. சதம் அடிக்கலையே சச்சின் டெண்டுல்கர், 99லேயே அவுட் ஆகிட்டாரு அப்படின்றத அவரால் தாங்கிக்கிற முடியல. அவர் இறந்த பிறகு அவருடைய அஸ்தி இருக்கு இல்லையா, அந்த அஸ்தியை கரைக்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய மனைவி, அதாவது ஷாருக் கானுடைய பாட்டி, அவங்க அஸ்தி கலசம் ஒன்று கொண்டு ஷாருக் கான்கிட்ட கொடுத்து, உங்கள் தாத்தாவுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா அவருடைய அஸ்தியை கங்கையில் கரைச்சிட்டு மீதி அஸ்தியை ராமேஸ்வரத்தில் கரைக்கணும். அது அவருடைய ஆசை. கங்கையில் கரைச்சிடலாம், ராமேஸ்வரத்துக்கு நீ ட்ரெயினில் கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் கரைச்சிட்டு வரணும், இந்த அஸ்தி கலசை கையில் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு ஷாருக் கான் கையில் அவருடைய பாட்டி கொடுக்குறாங்க. அவரை பொறுத்தவரை என்னென்னா அவரும் அவருடைய நண்பர்களும் கோவாவுக்கு போகலாம், ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ராமேஸ்வரத்துக்கு போக வேண்டிய நிலை அப்படின்னு ஒன்று வந்துடுது இல்லையா. இருந்தாலும் தன்னுடைய நண்பர்கள்ட்ட ஷாருக் கான் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் அஸ்தி கலசத்தை வாங்கிட்டு வர்றேன், அதுக்கு பிறகு நம்ம அந்த அஸ்தி கலசத்தை கொண்டு போய் கோவாவில் கொண்டு போய் நம்ம கரைச்சி விட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த நண்பர்கள் 2 பேரையும் ஒரு குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷனில் கல்யாண் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை எக்ஸ்பிரஸ், அதான் அந்த படத்தினுடைய பேர் இல்லையா, அந்த ட்ரெயின் தான், அதில் ஏறி அங்கே வர்றாரு. அங்கே வந்த பிறகு அந்த ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டேஷனில் இறங்கி அப்படின்னு வரும்போது நண்பர்கள் இருக்காங்க. இந்த அஸ்தி கலசத்தை ட்ரெயினில் மறந்துட்டு எடுக்காமல் வந்தாச்சு. அஸ்தி கலசத்தை ட்ரெயினில் வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக வர்றாரு. அப்போ அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு இளம்பெண் ஏறுறா. அந்த இளம்பெண் தான் தீபிகா படுகோன். கையை நீட்டி அந்த இளம்பெண் ஏறுறதுக்காக உதவி அப்படின்னு வரும்போது உதவியாச்சு. அதுக்கடுத்து ஒரு தடியன் ஒரு ஆள் பின்னாடி வர்றான், அவனை கையை பிடிச்சி அவனும் ஏறுறதுக்காக உதவி. இதே மாதிரி உதவின்னு பார்த்தா 4 பேர், 4 அடியாட்கள், 4 பேரையும் கை நீட்டி இவரே அந்த 4 பேரும் அவளை துரத்திட்டு வர்றாங்க. இது தெரியாமல் அவங்களும் ஏதோ ட்ரெயினில் ஏற போகிற பேசஞ்சர் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு உதவுறேன்னு சொல்லிட்டு கையை நீட்டி அந்த 4 பேரும் இந்த இதில் ஏறி அந்த 4 பேரும் இந்த பெண்ணை பிடிக்கிறதுக்காக பின்னாடி விரட்டிட்டு வந்த ஆளுங்க. இப்போ தான் உண்மை தெரியுது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு பேர் மீனலோச்சினி. மீனம்மா மீனம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் கூப்பிடுறாங்க. எங்கள் அப்பா தமிழ்நாட்டில் பெரிய ஆள், வசதியான ஆள், செல்வாக்கு படைத்தவர், அரசியல் செல்வாக்கெலாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் ஒருத்தருக்கு என்னை திருமணம் செஞ்சு வச்சு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அப்படின்னு வரும்போது நான் அந்த திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் நான் ஓடி வந்துட்டேன். இப்போ எங்கள் அப்பா சொல்லி இந்த 4 அடியாட்களும் என்னை விரட்டி பிடிச்சி எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயின்றதுக்காக இது எஸ்கேப் ஆகி நான் வந்த டைமில் நீ அந்த 4 பேரையும் கையை நட்டி நீயே ட்ரெயினில் ஏற்றிக்கிட்ட, இப்படிப்பட்டது தான் என்னுடைய நிலைமைன்ற மாதிரி பாட்டில் அவள் ஹிந்தியில் பாட்டு பாடி அவள் சொல்கிறா. எந்திரிச்சு போய் தன்னுடைய ஃபோனை அவர்கிட்ட கொடுத்து, உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது பேசி இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில் நான் ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை சொல்லி அவங்கள உதவிக்கு ஏதாவது கேளுன்ற மாதிரி சொல்லி இது பண்ணியும் போது அதுக்குள்ளே அந்த அடியாட்கள் வந்துடுறாங்க. பார்த்துட்டு அந்த ஃபோனை பார்த்துட்டு யார் ஃபோன்னு தெரியாமல் இவர் ஃபோன் இதாகணுன்னே அதை பிடுங்கி வீசி எறிஞ்சிடுறாங்க. அதுக்கு பிறகு டிக்கெட்டு சோதனையாளர் அவர் அங்கே வர்றாரு. வரும்போது அவரையும் தள்ளி விட்டு ஒரு தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கு பிறகு அந்த பயணம் அப்படியே நடந்து தமிழகத்திற்கே சேர்ந்தாச்சு. மீனான்ற அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, தீபிகா படுகோன் நடிச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தினுடைய தந்தை அழகு சுந்தரம் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது சத்யராஜ் நடிச்சிருக்கக்கூடிய முதல் இந்தி திரைப்படம் இது. அங்கே போன பிறகு தான் உண்மையான நிலைமை என்னன்னே தெரியுது. என்ன அப்படின்னா, அவளை திருமணம் செஞ்சுக்கிறதா இருக்கக்கூடிய தங்கபலி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தையும் அங்கே கொண்டு அவன் ஷாருக் கான் கூட நேரடியாக மோதி சத்யராஜ் சொந்தமான
காரை எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும், ஷாருக் கானும் தீபிகா படுகோனும் ஒரு கிராமத்திற்கு வர வேண்டிய நிலை உண்டாகிறது. அங்கே அந்த பொண்ணு அவங்ககிட்டயே சொல்லிடுறா, நாங்கள் 2 பேருமே கணவன் மனைவி, எங்களுக்கு இப்போ பாதுகாப்பாக ஒரு இடம் வேணும் அப்படின்போது, அங்கே வந்து அவங்களே பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஒரு வீட்டுக்குள்ளே இடத்த கொடுத்து, இங்கே நீங்கள் இருங்க, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோன்ற மாதிரி அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் இருந்து கொண்டு தங்களுடைய அளவற்ற அன்பையும் பாசத்தையும் அவங்க 2 பேர் மேலே பொழிகிறார்கள். ஒரு ஸ்டேஜில் அங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பும்போது, மீனாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருந்த தங்கபலி என்ற அந்த மனிதனும் அடியாட்களும் அந்த ஊருக்குள்ளே வந்து மிகப்பெரிய மோதல் நடைபெறுகிறது. அந்த மோதலில் அவர்களை தாக்கிவிட்டு தப்பித்து இவங்க 2 பேரும் கிளம்பி போய் அப்படின்னு வரும்போது தான் மீனா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய தீபிகா மனதிற்குள் தான் ஷாருக் கானை இதுவரை விரும்பி வந்திருக்கிறோம், காதலித்திருக்கிறோம் என்ற நினைப்பே வருகிறது. அதுக்கு பிறகு 2 பேருமே சத்யராஜ்கிட்டே வர்றாங்க. சத்யராஜனுடைய முழு சம்மதத்துடன் படத்தினுடைய இறுதியில் வந்து அவர்கள் இருவரும் வாழ்க்கையில் எப்படி ஒன்று சேர்கிறார்கள் அப்படின்றத நமக்கு முன்னால் காட்சிகளாக காட்டியிருக்கிறார்கள். வட இந்தியாவைச் சேர்ந்த சாதாரண குடும்பத்தில் பிறந்த ராகுலும் தமிழகத்தைச் சேர்ந்த வசதி படைத்த அழகு சுந்தரத்தின் மகளான மீனாவும் வாழ்க்கையில் எப்படி ஒன்று சேர்கிறார்கள் என்பதை நமக்கு முன்னால் அருமையான காட்சிகளின் மூலம் காட்டியிருக்கிறார்கள். படத்தின் இறுதியில் ராமேஸ்வரத்தில் தன்னுடைய தாத்தாவின் அஸ்தியை அவர் விருப்பப்பட்டதைப் போலவே கரைக்கிறார் ஷாருக் கான். அவருக்கு உறுதுணையாக அந்த முயற்சியில் இருப்பவர் தீபிகா படுகோன். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. ராகுல் கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார் ஷாருக் கான். மீனா என்ற மீனலோச்சனி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் தீபிகா படுகோன். பல காட்சிகளில் இந்தி பேசுவதற்கு மத்தியில் தமிழில் பேசக்கூடிய காட்சிகள் இருக்கின்றன. அதை இவர் அருமையாக செய்திருக்கிறார். அழகு சுந்தரம் என்ற கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார் சத்யராஜ். நிக்கித்தின் தீர் இவர்தான் தங்கபாலி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் அருமையாக பொருந்தியிருக்கிறார். கோவில் அர்ச்சகராக சில காட்சிகளில் மோகன்ராம் வருகிறார். இலங்கையைச் சேர்ந்த கடத்தல் செய்யக்கூடிய மனிதராக யோகி பாபு நடித்திருக்கிறார். டெல்லி கணேஷ், பெசன்ட் ரவி, கிங்காங் ஆகியோரும் நடித்திருக்கிறார்கள். ஒரு பாடல் காட்சியில் பிரியாமணி அருமையாக நடனமாடி நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் டட்லி. மிகவும் அருமையாக இவருடைய சினிமாட்டோகிராஃபி இருக்கிறது. விஷால் சேகர் இவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் என்று கூறக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன. அமர் முகிலே இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசையை அமைத்திருப்பவர். நரேந்திர ருஹாரிக்கர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர். இந்த திரைப்படத்தில் ராமேஸ்வரம், பாம்பன் ஆகிய இடங்கள் காட்டப்படுகின்றன. இந்த திரைப்படத்தின் ஒரு பாடல் காட்சி மூணாறில் படமாக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய தேவிகுளம், கன்னிமலை, வாகவாரை ஆகிய இடங்களில் மிகவும் அருமையாக அந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தின் பாதி காட்சிகள் தமிழகத்தில் நடைபெறுவதாக காட்டியிருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது நமக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்தி திரைப்படத்தை பார்த்தாலும் ஒரு தமிழ் படத்தை பார்க்கிறோம் என்ற எண்ணம்தான் நமக்கு உண்டாகிறது. இந்த திரைப்படத்தை கவித்துவ உணர்வுடன் மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கிறார் ரோஹித் ஷெட்டி. 2013ஆம் ஆண்டு திரைக்கு வந்த சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தை இத்தனை வருடங்களுக்கு பிறகு டிஜிட்டல் ஃபார்மட்டில் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் கட்டாயம் ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு இனிய அனுபவமாக இருக்கும்.